ஒரு பெர்ஃபெக்ட்டான கிறிஸ்பியான உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நல்ல உளுந்து குவாலிட்டியாக இருக்கணும். 1 மணி நேரம் ஊற போட்டாலே போதும். இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி நிறைய தெளித்து இட்லிக்கு அரைக்கிற மாதிரி அரைக்கக்கூடாது. நல்லா கெட்டியாக இருக்கணும் உளுந்து. அப்போ தான் வடை எண்ணெய் குடிக்காமல் இருக்கும். கடைகளில் ஜிலேபி உளுந்து அப்படின்னு இருக்கும், அதை கேட்டு வாங்கிக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் பொரிக்க தேவையான எண்ணெயை சூடாக்கிக்கலாம். நம்ம அரைச்சி உளுந்த மாவோட கொஞ்சமாக மொறுமொறுப்புக்காக அரிசி மாவு, அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, மல்லி, பெருங்காயத்தூள், குறுமிளகு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சூடான எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தா சூப்பரான உளுந்த வடை ரெடி. இதுல நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகுறது என்னன்னா, அந்த பெர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப்பும் அந்த ஹோலும் தான். அது ரொம்ப பெரிய விஷயமே கிடையாது. உங்க மாவு கரெக்டான பக்குவத்துல இருந்தா இந்த மாதிரி போட்டுடலாம். மாவு ரொம்ப தண்ணியெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டே. ஒரு பக்கத்துலேயே ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியில கை நனைச்சு மாவை கொஞ்சமா உங்களுக்கு எந்த அளவு வடை வேணுமோ எடுத்து அதை கொஞ்சமா அப்படியே கையில தட்டிட்டு அந்த ஹோல்ஸ் போட்டதுமே அப்படியே எண்ணெயில போட்டு எடுத்துட்டீங்கன்னா சூப்பரா வரும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. அப்புறம் என்ன, நம்ம ஒரு வடக்கடையே போட்டுடலாம்.